அம்பேத்கரை வந்து அரசியல் சாசனத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் அது முடியாது என்று பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி ராஜஸ்தான் மாநிலம் பார்மரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அம்பேத்கர் உயிருடன் இருந்தபோது அவரை தேர்தலில் தோற்கடித்ததே காங்கிரஸ் கட்சிதான் என்றும், அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கூட வழங்க அனுமதிக்கவில்லை என்றும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். தேர்தல் வரும்போதெல்லாம் அரசியல் சாசனம் என்ற பெயரில் பொய் கூறுவதையே இந்தியா கூட்டணி கட்சிகள் வாடிக்கையாக கொண்டிருப்பதாகவும், நாட்டில் அவசர நிலையை கொண்டு வந்து அரசியல் சாசனத்தை அழிக்க காங்கிரஸ் முயற்சித்ததாகவும் விமர்சித்தார். அம்பேத்கரை வந்து அரசியல் சாசனத்தை மாற்ற நினைத்தாலும் அது முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்த பிரதமர் மோடி, பகவத்கீதை, குரான், பைபிள் என எல்லாமே அரசியல் சாசனம்தான் என்றார். காங்கிரசும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் கூறும் பொய்களிடமிருந்து நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். ராஜஸ்தான் மாநிலம் தௌசா நகரில் பிரதமர் மோடி வாகன பேரணியில் ஈடுபட்டார். ஆயிரக்கணக்கானோர் சாலையில் இருபுறமும் திரண்டு பிரதமர் மோடியை உற்சாகமாக வரவேற்றனர். அப்போது தாமரை சின்னத்தை கையில் ஏந்தியவாறு பிரதமர் மோடி வாக்கு சேகரித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.